நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வழிபாடு ஆடி மாசத்தில் அம்மன் வழிபாடு எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த மாதத்தில் ஆடி வழிபாடில் அம்மன் வழிபாடு எவ்வாறு இருக்கும்? கடகராசிக்கு அம்மன் வழிபாடு எப்படி எடுக்கலாம்? அம்மன் வழிபாடு கடகராசினாலே கடகராசியே அம்மன் சார்ந்தவர்கள் தான். அம்மன் மருவன் தான், தன்மைதான். தாய்மையின் முழுமை பெருக்கும் அவங்கதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருமே சாந்த சொருபமாக இருப்பவர்கள். கோபம் வரும், வந்த கோபத்தை ஆட்கொள்ளும் கோபத்தை பனி போல அந்த கோபத்தை வெளியே காட்டிட்டு பனி போல அது ஒதுங்கி விடும். அப்படியே ஈஸியா வெளியில அந்த கோபம் கரைஞ்சிரும். அந்த அந்த மாதிரி ஒரு தன்மை உடையவர்கள் ஆடி மாதத்தில் கடகராசியில் பிறந்தவர்கள், கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசி உங்களுக்கு அம்மனுடைய முழு அற்புத சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் நீங்களே அம்மா சொரூபமாகவே காட்சி தருவது போல எனக்கு நான் பார்க்கும் ஒவ்வொரு கடகராசிக்காரர்கள். கடகமும் ரிஷபமும் அம்மனுக்குள்ள முக்கியமான பங்கு வகித்தவர்கள். அதாவது 2 தாய்கள் உண்டு அப்படின்னு சொல்வேன். அதாவது ரிஷபமும் கடகமும் ஒரு தாயாகவும், துலாமும் மீனமும் மற்றொரு தாயாகவும் எனக்கு தோற்றம் தெரியும். இந்த 2 தாய்களுமே நம்மளுக்கு, அதாவது கடகமும் ரிஷபமும் தாய்மையின் தாய்மையாக தோற்றம் வருவார்கள். மிதுனமும் துலாமும் மீனமும் நம்மளுடைய உலகியல் வாழ்க்கை ஆசை போகங்கள் எல்லாம் அள்ளித்தரும் தாயாக வருவார்கள். இது ரெண்டும் நம்மளுக்கு முக்கியமானது. இந்த ரெண்டு மொத்தம் 4 ராசிகள். அதனால இந்த 2 தாய்கள் வழிபாடுகள் நம்மளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்ப இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன தாய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கங்குடி மாரியம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். நான் பொதுவாக எல்லா தெய்வங்களும் குறுந்தெய்வமாக தான் எடுத்திருக்கேன். ஆடிப்பெருக்கு, ஆடிப்பெருக்கில் குறுதெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் தான் மிக முக்கியம். பெருந்தெய்வ வழிபாடுகள் எப்போ வைகாசி மாசத்து நல்லா இருக்கும், குறுதெய்வ வழிபாடுகள் ஆதி மாசத்தில் நல்லா இருக்கும். அதனால நம்ம குறுதெய்வ வழிபாடுகளே தான் மேக்சிமம் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஆனால் ஆடியில் நம்ம குறுந்தெய்வமாக நம்மளுடைய யார் எடுத்திருக்கோம்? இருக்கங்குடி மாரியம்மனை எடுத்திருக்கும். அது அற்புத சக்தி வாய்ந்த மாரியம்மனாக இருப்பாள். அசைவ உணவாளர் தான், ஆனால் அவ சைவத்துக்கும் உரியவளாக தான் இருப்பாள். கேட்டவரும் கேட்டவர்களுக்கு கொடுப்பாள். இவள் என்னன்னா ரொம்ப இரக்கம், தாய்மை உணர்வு எல்லாம் இவளுக்கு சரியா அப்படியே அவ்வளவு இருக்கும். ஆனால் எதை எடுத்தாலும் இந்த கடகராசிக்காரர்கள் எதை எடுத்தாலும் அவங்களுடைய அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமா அடைவாங்க. அதனால எதுவுமே அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் இதை செய்யட்டுமா, இது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே வச்சுக்கோ, ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாவித இதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது. இவங்களுடைய சாபம் என்னன்னா, மூதாதையர்கள் சாபம் இவங்களுக்கு ரொம்ப தாக்கக்கூடிய சாபமாக இருக்கிறது ஆடி மாதத்தில் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஸ்ட்ரென்த்னாலே அவங்க யோசிப்பது தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த். அவங்க என்ன யோசிக்காங்களோ அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அவங்க மைண்ட்ல என்ன திங்க் பண்றாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவங்க ஸ்ட்ரென்த் என்ன, இவங்க கையில ஒரு நிர்வாகத்தன்மை கொடுத்தீங்கன்னா அந்த நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக தெரிவார்கள் அப்படிங்கிறதையும் நினைச்சுக்கோங்க. அதனால இவங்க நிர்வாகத்தில் ஒரு தாய்மை உணர்வு மெதுவாக ஸ்லோவாக அது செயல்பட்டாலும் அந்த நிர்வாகத்தை சரியாக நியமனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னன்னா, மூதாதையர்கள் சாபம் ஏன் அவங்களுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த போன ஜென்மத்தில் போன பிறப்பில் பிறக்கும் போது இவங்களுடைய தாயை ரொம்ப இதாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாட்டி தாத்தாவை ரொம்ப அவச்சொல் பேசுவது, அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய வந்ததாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வயசானவங்களை கண்ட உடனே, இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும் கடகராசிக்காரங்க வயசானவங்களை கண்டா அவ்வளவு ஒன்றும் உங்களுக்கு ஒரு இது இருக்காது, ஒரு ஈர்ப்பு வராது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சாபங்கள் உங்களுக்கு நிறைய பின்தொடர்வதனால் அவங்களோட அட்டாச் ஒன்னும் ஓவர் அட்டாச் ஆயிட்டீங்கன்னா அந்த சாபம் நீங்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம என்னன்னா, வயதானவர்கள்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமாக பழகுங்க. கடகராசிக்காரங்க பழகுனீங்கன்னா உங்களுக்கு எளிதில் அந்த மூதாதையர்கள் சாபம் நீங்கிரும். பொதுவாக தாத்தா, அதாவது அப்பாவுடைய அப்பா வழி சொத்துக்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் போராடி போராடி பெறுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இங்க என்னன்னா, ரொம்ப ஒற்றுமையை விரும்பினாலும் நிறைய இந்த போராட்டத்தன்மையினா நிறைய உங்க அந்த ஒற்றுமையினால் கெடுதல்களாக ஏற்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்க அம்மன் வழிபாடு, இருக்கங்குடி மாரியம்மனை வழிபடுங்க. வழிபடும் போது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும்.
கோபங்களின் அளவுகள் குறையுது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே கோபம் கிடையாது உங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு மன தைரியம்ங்கிறதுங்கிற விட உங்க சிந்தனையாதான் இந்த எல்லாமே செயல்படுதுங்க தெரிஞ்சோடனே அந்த சிந்தனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சிந்திப்பீங்க. அதனால் நிறைய அழுத்தம், தலைவலி இந்த மாதிரி ஒலிகள் வரக்கூடும். அதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் இருக்கங்குடி மாரியம்மன் எடுக்கிறோம். உணவு வகைகளில் நம்ம வந்து என்ன உணவு வகைகள் எடுக்கலாம்னா, கண்டிப்பாக நீங்க வந்து சக்கரை பொங்கல் வடிச்சு இறைவனுக்கு படைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். சக்கரை பொங்கல் உணவை தானம் கொடுப்பதும் உங்க சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மலர்கள் சாமிக்கு சாத்த வேண்டிய மலர்கள் அப்படின்னா லில்லி புஷ்பம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லில்லி புஷ்பத்தை கடவுளுக்கு வைக்கலாம். இல்லாட்ட சம்பங்கிய வந்து கடவுளுக்கு படைக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சம்பங்கி படைத்து கடவுளை வழிபடும் போது உங்களுக்கு நிறைய அந்த நறுமணமும் அதுவும் நிறைய மாற்றம் எடுக்கும். சம்பங்கியை தொடர்ந்து ஆடி மாசத்துல உங்க தலையில் வச்சுக்கிட்டே வாங்க. அதுவும் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் கொடுக்கும். அதுக்கு ஆடி மாசத்தில் நீங்க போட வேண்டிய வளையல் அப்படின்னா பச்சை டார்க் கிரீன் பச்சை கலர் ரொம்ப அடர்த்தியான பச்சையாக எடுத்து வளையலாக போடுங்க. ஆண்கள் வந்து பச்சை கலருடைய கயிறை கட்டுவது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களும் வந்து இந்த எந்த இடத்தில் வந்து எந்த தெய்வத்திட்ட வாங்கி அந்த கயிறை கட்டலாம்னா பெருமாள் கோயிலில் உள்ள சன்னதியில் அம்மன் சன்னதியில் வைத்து அந்த கயிறை வாங்கி கட்டுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயண சுகங்கள் வீடு மனை வாகனங்கள் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே தலைப்பகுதி தான், தலைதான், அதுதான் ரொம்ப சிந்தனை தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. அந்த சிந்தனையின் வழியிலாக நீங்க வந்து நிறைய வெற்றிகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த ஆடி மாதத்தில் நீங்க தலையை முக்கியமாக, அதாவது இருக்கக்கூடிய அம்மன் பாத்தீங்கன்னா தலைப்பகுதி காலில் உட்கார்ந்துருக்கும். தலை மட்டும் அவளுக்கு துண்டிச்சு காலில் இருப்பது போல் இருக்கும். அதனாலதான் அவளை வந்து ஆடி மாதத்தில் எடுத்திருக்கோம். அதாவது தலையை தலைமையாக எடுத்துக்கொள்ளும் மாரியம்மன்கள் எல்லாமே உங்களுக்கு ஆடி மாத தெய்வ வழிபாடுக்கு உகந்தது. இது போக நீங்க வந்து கூழு காய்ச்சி குடிப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அந்த கூழு வந்து கேப்பக்கூழாக இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். கேப்பக்கூழ் வச்சு குடிக்கிறது மிக சிறந்த, கம்மங்கூழ் கேப்பக்கூழ் அப்படிங்கிற இருக்காங்க இல்லையா, அது கேப்பக்கூழ் வைத்து குடிப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க பேசுற வார்த்தைகளிலிருந்து எல்லாத்திலும் கவனம் செலுத்துங்க. ரொம்ப அதாவது தலைமை இருக்குது, அதே சமயம் வந்து மனதிடம், அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் அம்சமாகவே தோற்றம் கொடுப்பீர்கள். அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பார்வதியும் சங்கமிப்பதாகவே இருக்கும் ஆடி மாதத்தில் உங்களுடைய இது. அதாவது நீங்க ஆணுக்கு நிகரான ஒரு பெண்ணாக தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண். ஆனால் நீங்க வழிபாட வேண்டிய இரட்டை தெய்வங்களில் ஒண்ணு அன்னை வழிபாடாக எடுத்துக்கொள்வது, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, நெல்லையப்பன் காந்திமதி அம்மன் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்ளலாம். அது போக இந்த வழிபாடில் சங்கர நாராயணர் வழிபாடும் மிக சிறந்த பலனை கொடுக்கும். எல்லாமே உடலை இருபாகங்களாக கொடுத்தது. அது ஒண்ணு சங்கரநாராயணன் கொடுப்பாரு, இன்னொரு வந்து நம்மளோட பார்வதி தேவி கொடுப்பாரு. இந்த ரெண்டுமே சிவனால மட்டும்தான் இந்த உடலை கொடுக்க முடியும். அதனால இது அவ்வளவு கொடுத்துறதுனால சங்கர நாராயணனும் உங்களுக்கு சிறந்த ஒரு, அதனாலதான் ஆடி தவசு ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கும் சங்கரன் கோயிலில். இது வந்து ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சங்கரநாராயணர் கோயிலும் நெல்லையப்பர் கோயிலும் மிக சிறந்த வரப்பிரசாதமான கோயிலாக இருக்கும். இவங்களை நீங்க வருஷம் வருஷம் போய் வழிபாடு பண்ணும் போது உங்க வீட்டு திருமண வைபவங்கள் தடையே வராது. எத்தனை வம்ச ஜெனரேஷன் எடுத்தாலும், எத்தனை வாரிசுகள் தோன்றும், திருமண தடைகள் உங்க வாழ்க்கையில் வராது. இந்த ஆடி தவசும் ஆடி மாசத்தில் நெல்லையப்பர் கோயிலையும் பார்த்து வரும்போது சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் அம்பாளுக்கு வந்து நீங்க வளையல் சாத்துவது, பச்சை நிற வளையலை சாத்துவது, ஆடி பூரத்தில் பச்சை நிற வளையல் சாத்துவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அம்பாளுக்கு சாத்திய பிறகு கண்டிப்பாக பெருமாளுடைய வழிபாடை எடுத்துக்கொண்டே இருக்கணும். இந்த ஆடிபூரத்தில், ஆடிபூரம் வேற யாருக்கு, நம்மளுடைய ஆண்டாள் தாயாருடைய பிறப்பல்லவா, அதனால் ஆடிபூரத்தில் இந்த ஆண்டாள் தாயார் வழிபாடும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் கடகராசிக்காரர்களுக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஏன் ஆண்டாள் தேவியார இந்த இதுல மட்டும் எடுத்திருக்கோம் ஆடிபூரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடிபூரம்ங்கிறது நம்மளுடைய எந்த ராசி, சிம்ம ராசி, அது கடகராசிக்கு 2ஆம் வீட்டு சம்பத்தாக வருவதனால், சம்பத்து ராசியாக இருப்பதனால் அந்த ஆடிபூரம் உங்கள் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாளையும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதனால் ஆண்டாள் தேவியும் உங்களுக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அற்புத தேவியாக இருக்கிறாள். அதனால் ஆடிப்பூரத்தப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க.
அதே போல் இது ஆண் பெண் இருவருக்கும் சார்ந்ததே, ஒருவருக்காக இல்லை, இரு பாலனருக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே அந்த மாதிரி. தனியாக ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, தனியாக பெண்களுக்கும் கட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் இணைந்ததுதான் இது. ஏன் இப்பவும் ஆண் பெண் இருபாலரும் சேருதுன்னா கடகராசி அல்லவா? கடகராசியில் ஆணும் பெண்ணும் அர்த்தநாரீஸ்வரரும் ஒன்னாக இருக்கிறாங்க, சங்கரநாராயணரும் ஒன்னாக இருக்கிறாங்க. அதனால் இதை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய வாயை எனக்கு கொடுத்துள்ளார் கடவுள். அதனால் இது மிக அற்புத சக்தி வாய்ந்த ஆடிப்பூரம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதம் ஆடிப்புறமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த வழிபாடுகள் பண்ணும்போது உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே தடையில்லாமல் இருக்கும். அற்புத சக்திகள் உங்க வீட்டில் மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா அன்னையாகவும் சக்தி நம்மளுடைய சிவனாகவும் தோற்றம் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் நீங்கள். அதனால அவங்களுக்கு ஆடி மாதம் வந்து உங்களுக்கு அற்புத சக்தியின் பலனாக உதயமாகிறது. இன்னொன்னு சொல்றேன், ஏன் தலையில் ஸ்ட்ரென்த் இருக்கு, தலையில் சக்தி இருக்குன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மேருமலையில் தலையில் தான் காமேஸ்வரனும் கூடியிருப்பார்கள். அதாவது சரசராமத்தில் தான் கூடியிருப்பார். அது கடகராசியில் அற்புதமாக இருப்பது போல் சிவனும் பார்வதியும் சங்கமிப்பது போல இருக்கிறது. அந்த தோற்றம் அற்புத தோற்றமானது. இது மிக அற்புதமான கடகராசிக்காரர்களுக்கு. ஆனால் இந்த கடகராசிக்காரர்கள் ஆடி மாதத்தை ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அனைத்தையும் வழிபாடுகள் பண்ணி மிக சிறந்த அற்புத பலனை பெற்று இறைவன் முழு அருளும் பெறுக. நன்றி, வணக்கம்.